Hi friends, welcome to Kanakas Adupangare. இந்த வீடியோல நம்ம பருப்பு குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பாத்தீங்களா பருப்பு வந்து குக்கர்ல நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு குழு கரண்டி அளவுக்கு இருக்கும். குழு கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து பருப்பு குழம்புல போடுறதுக்கு தானுக்கு வந்து குடமிளகாய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய். குடமிளகாயும் வெண்டைக்காயும் போட்டு பண்ணா சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு அரை கேரட் இருந்தது, அரை கேரட் திருத்தி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு தான் ஒரு அரை தக்காளி, ரொம்ப புளிப்பு வேண்டான்ட்டு அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பருப்பு போட்டு குழம்பு பண்ண போகிறேன். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு உருளி போட்டுருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போது நம்ம அதில் தாளிக்கலாம். 2 வரமிளகா, 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கிறது. இப்போது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டா தான் வாசனை. வெந்தயம் கண்டிப்பாக எல்லாருமே போட்டுக்கோங்க. வெந்தயமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எந்த பொருளுமே சிம்மில் வச்சு பண்ணால் அது தனி டேஸ்ட்டு தான். எல்லோரும் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். நேற்று நான் இந்த உருளி வந்து கீரை பண்ணியிருந்தேன். எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கு உருளி, பாத்திரம் எங்கே வாங்கினீங்க, நல்லாயிருக்கு, விலை என்னன்னு கேட்டிங்க. இதனோட விலை வந்து 750 ரூபா. நான் மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பாலமுருகன் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. அங்கே இப்போ வந்து போயிருந்தபோது அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது அங்கே இந்த கரண்டி எல்லாமே அங்கே தான் வாங்கினேன், பாலமுருகன் ஸ்டோரில். இந்த உருளி ரொம்ப நல்லாயிருக்கு. இது கனமாக இருக்கிறதுனால ஒருத்தர் அடி பிடிக்குமான்னு கேட்டிருந்தா, அவளுக்கு நான் ரிப்ளை பண்ணல, நேரடியாக மெசேஜ் சொல்கிறேன். அடி பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே நம்ம சிம்மில் வச்சு பண்ணினோன்னா சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும், பாத்திரங்களும் வீணாக போகாமல் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பாத்திரத்தை பற்றி சொல்லிட்டேன். இப்போது இந்த காய் வதங்கணும். இந்த காயை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்க்கலாம். என்னடா இது சாம்பாரை போய் போடுறாலே பருப்பு குழம்புன்னு நினைக்காதீங்க. நான் பருப்பு குழம்பு போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். கடைசியில் நம்ம வீடியோவில் இல்லை போல இருக்குது. நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நான் வந்து டெய்லி என்ன தளிகை பண்ணுறனோ அதை எடுத்து போடலான்னு இருக்கேன். நீங்கள் எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இது நல்லா வதங்கட்டும். குடமிளகாயும் வெண்டைக்காயும் போட்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் குடமிளகாயும் சிகப்பு பரங்கிக்காய் இருக்குல்ல, அது போட்டு பண்ணுங்களேன், அவ்வளோ வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுதான் காம்பினேஷனோடு பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சா, இது கூட இப்போ நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம். இப்போது இது வதங்கின உடனே நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டுக்கலாம். இந்த பருப்பு பாத்திரத்தையே அலம்பி விட்டுட்டு இதை ஒரு இப்படி கலரிக்கலாம். காய் பாருங்கள், பசுமை மாறவே இல்லை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து இப்போ இந்த பேசினில் வந்து கொஞ்சம் பருப்பு இருக்கா, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அதில் கொத்தின்றலாம். இந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துன்ட்டு இப்போது இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி குத்திக்கலாம். புளி வாசனை போக கொதிக்க விடலாம். இப்போது இதுலேயே நம்ம மிளகாப்பொடி, நம்ம ஆற்றுல அரைச்ச மிளகாப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டு இது நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன், கொதிக்கட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம குழம்பு சூப்பராக இது மாதிரி கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம நல்லா பொடி வாசனை போக கொதிக்கட்டும். பருப்பும் நல்லா இதுவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மெதுவாக கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு நல்லா கொதிக்கட்டும். எல்லாமே நம்ம இதில் போட்டாச்சு. இப்போது கொத்தமல்லி தழை இல்லை இருந்தால் லாஸ்ட்டில் கட் பண்ணி போட்டோன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும்.
கொத்தமல்லி தழை இல்லை. இப்போ இது கொதிக்கிட்டோம், புளி குத்தும் போது பார்க்கலாம். நம்மளோட குழம்பு சூப்பராக இந்த மாதிரி நல்லா கொதிச்சுடுத்து. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஜலத்தை விட்டுக்கலாம். புளி வந்து ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போது புளி வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துடுது சாம்பாரில். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுது. இப்போ புளி வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழை தான் மிஸ்ஸிங், இருந்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் போடும்போது லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி தூவி இறக்கினீங்கன்னா அமேசிங்கான சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போது நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.